श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानं शान्वद्देशं दयानिधिं देहप्रदां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीयादयादरङ्गाणुचिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामूर्तं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पार्षदेशनाथ विदग्धगोष्ठी सम्राङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्रान् जिह्वाग्रसिंहानमभ्युपेयाः व्याख्यामुद्रां करसरसिजय पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेन षण्णहाम्लान् श्रीरमृतविदुदैरं श्रीप्लावेन् मामाविर्भूयाद्दनकमयिमा मानसे वागधीशः நம்ம இந்த ஸ்லோகம் தான் நடத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஹலோ, எத்தனை ஸ்லோகம் இருக்கு? இதுவரெல்லாம் ஆயிருக்கு நினைக்கிறேன் இல்லையா? பிரவாசத்தோ மித்ரம் பாரியா மித்ரம் கிரகே சத் இதுவரெல்லாம் ஆயிருக்கு இல்லையா? ஸ்கிரீன் தெரியல சுவாமி. ஷேர் பண்றேன். இது ஆயிடுச்சு. இது வரலாம் இருக்கு. அஜ்ஞானேன இது வரலாம் இருக்கு. இல்ல இதுவும் ஆயிடுச்சோ. இது ஆகல. அஜ்ஞானேன விருத்தோ லோகஹ வரைக்கும் பண்ணிட்டோம். அது வரலாம் இருக்கு. சரி, இது வரலாம் பசங்க ஒரு தடவை படிக்கட்டும். ஸ்லோகத்துல படிக்கிட்டோம். அர்த்தம் எழுதிண்டாளா? பண்ணி போன தடவை பண்ணிட்டு சுவாமி. குழந்தைகளும் அர்த்தத்தோட தான் சொன்னோம். சரி என்ன படிக்க சொல்றீங்களா? இப்போ படிக்க சொல்லலாமா? ஒரு ரிவிஷன் கொடுங்க. கோசகனே வாசிக்கிறேலாமா? கோசகன் வசுதா ஸ்ரீரங்கப்பிரியா ஆர்டர் இருக்கட்டுமா? யக்ஷ உவாச கிம்சத் குருதரம் பூமேஹ கிம்சத் உச்சதரம் சகாத் கிம்சித் சீக்கிரதரம் வாயோஹ கிம்சித் பகுதரம் திருநாத். யக்ஷன் கேட்கிறார், அதாவது பூமியை விட எது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆகாயத்தை விட எது உயர்ந்தது, அப்புறம் காத்தை விட புல்லை விட எது எண்ணிக்கையில அடங்காம இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர் பதில் சொல்றார். யுதிஷ்டர் மாதா குருதரா பூமேஹ காத் பிதோச்சதரஸ்ததா மனசீக்ரதரம் வாதாத் சிந்தா பௌதரி த்ரிநாத். யுதிஷ்டர் பதில் சொல்றார், அதாவது அம்மா பூமியை விட வெயிட்டா இருப்பா, அதுக்கப்புறம் தந்த அப்பா ஆகாயத்தை விட ரொம்ப உயர்ந்தவரா இருப்பா, அப்புறம் காட்டை விட மனம் வேகமா ஓடும், அதுக்கப்புறம் புல்லை விட மன ஓட்டம் எண்ணில் அடங்காதது. தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. மன ஓட்டம். குட். நெக்ஸ்ட் அடுத்து கூட படிமா. அடுத்தது படி பரவாயில்ல. எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க. அப்படியே படிங்க. நடந்து வரலாம் படிங்க. கிம்சித் பிரவாசதோ மித்ரம் கிம்சித் மித்ரம் கிரஹே சதா ஆதுரஸ்ய கிம் மித்ரம் கிம்சித் மித்ரம் மரிஷ்யதः. யக்ஷன் கேட்கிறார், யார் வெளி தேசத்தில் நண்பன், வீட்டுல யார் நண்பன், வியாதியாளர்களுக்கு யார் நண்பன், அப்புறம் இறந்தவருக்கு யார் நண்பன். அதுக்கு யுதிஷ்டன் பதில் சொல்றார். யுதிஷ்டிர உவாச சார்த்தக் பிரவசதோ மித்ரம் பார்யா மித்ரம் கிரஹே சதः ஆதுரஸ்ய விஷம் மித்ரம் தானம் மித்ரம் மரிஷ்யதः.
நம்ம வந்து கற்ற கல்விதான் வந்து வெளி தேசத்துக்கு போனா நம்மளுக்கு வந்து மித்திரனா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ்திரேலியா இருக்கச்சு நம்மளுக்கு வந்து மனைவிதான் வந்து மித்திரனா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து வியாதியால கஷ்டப்படுறவனுக்கு வந்து மருந்துதான் நண்பன். அப்புறம் ஒருத்தர் செய்யும் புண்ணியம், தானம் புண்ணியம் அதெல்லாம் தான் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நண்பனா இருக்கு. கற்றவனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையில இருக்கும். அதுக்கப்புறம் யக்ஷன் திருப்பி கேட்கிறார். யக்ஷ உவாச்ச கேன ஸ்விதாவிருதோ லோகஹ கேன ஸ்விண்ண பிரகாசதே கேன த்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்கண கச்சதி. அதாவது யக்ஷன் கேட்கிறான் என்னன்னா எதனால் வந்து இந்த உலகம் வந்து சூழப்பட்டது உள்ளது, அப்புறம் வந்து எதனால் இந்த உலகம் பிரகாசிக்கப்படுவதில்லை, எதனால் நண்பர்கள் ஒருவனை கைவிடுகிறார்கள், எவன் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. அதுக்கு வந்து யுதிஷ்டிரன் பதில் சொல்ற. யுதிஷ்டிரவாச்ச அஞ்ஞானேனாவிருதோ லோகஹ தமசான பிரகாசதே லோபாத் த்யஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்கண கச்சதி. அறிவின்மையால உலகம் சூழப்பட்டது. அதாவது அஞ்ஞானம், யாரும் வந்து தெரிஞ்சுக்காத தன்மையால வந்து இந்த உலகம் சூழப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து இருளினால் உலகம் பிரகாசிக்கப்படுவதில்லை. ஒருத்தவங்கிட்ட பேராசை இருக்குன்னா அவன் நண்பர்கள் இயற்கையாவே அவனை ஊக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கையினால ஒருத்தன் வந்து சொர்க்கத்துக்கு போறது இல்ல. அடுத்தது யாரு? அந்த ஆர்டர்ல சுவாமி சொன்ன மாதிரி ஆர்டர்ல படிக்கணும், சரியா? किंस्वित् गुरुतरं भूमेः किंस्वित् उच्चतरं चखात् किंस्वित् शीघ्रतरं वायोः किंस्वित् बहुतरं तृणात्. எது வந்து பூமியை விட ஹெவியா இருக்கும், எது ஸ்பேஸ் விட மேல இருக்கும், அப்புறம் காற்றை விட எது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும், அப்புறம் புல்லை விட எது நிறைய கவுண்ட்ல இருக்கும்னு கேட்கிறாரு. எனக்கு யுதிஷ்டிரன் சொல்ற அம்மா தான் வந்து பூமியை விட ஹெவியா இருப்பா, அப்பா தான் வந்து ஸ்பேஸ் விட ஹையா இருப்பா, அப்புறம் மைண்ட் தான் விண்டை விட ஃபாஸ்ட், அப்புறம் வரிஸ் தான் கிராஸை விட நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் யக்ஷன் கேட்கல கிம்சித் பிரவசதோ மித்ரம் கிம்சித் மித்ரம் கிரஹே சதஹ ஆதோரஸ்ய ச கிம் மித்ரம் கிம்சித் மித்ரம் மரிஷதஹ. அன்னோன் பிளேஸ்ல வந்து எது நம்ம ஃப்ரெண்டா இருக்கும், அப்புறம் ஆட்ல யாரு ஃப்ரெண்டா இருப்ப, நமக்கு வந்து ஏதாவது இல்னஸ் மாதிரி இருந்ததுன்னா யார நம்ம ஃப்ரெண்டா இருப்பா, நம்ம டை பண்ணச்சு யாரு ஃப்ரெண்டா இருப்பான்னு கொஸ்டின் கேட்கிற. யுதிஷ்டிரன் சொல்ற வெல்த் தான் நம்ம வந்து அன்னோன் பிளேஸ்ல இருக்கச்சே சொல்ல ஃப்ரெண்டா இருக்கும், அப்புறம் ஆட்ல இருந்து ஒய்ஃப் தான் ஃப்ரெண்டா இருப்பா ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் சஃபர் பண்ணச்சே மெடிசன் தான் நம்ம ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நம்ம செத்து போச்சே நமக்கு வந்து நம்ம பண்ண தானம் அப்புறம் தர்மம் அதான் நம்ம ஃப்ரெண்டா இருக்கும். அது அப்புறம் யக்ஷன் சொல்ற கேன ஸ்விதாவிருதோ லோகஹ கேன ஸ்வின்ன பிரகாசதே கேன த்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்கம் ந கச்சதி. அப்போ யக்ஷன் கேக்குற எதோட வேர்ல்டு
வேர்ல்டு வந்து கவர் ஆயிருக்கு. எதோட வேர்ல்ட் ஷைனே ஆகாது. எதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நம்மளை விட்டுடுவா. எதோட ஒருத்தர் வந்து ஸ்வர்கத்துக்கு போக மாட்டான்னு கேட்கிறார். அதுக்கு யுதிஷ்டர் சொல்றார், அஜ்ஞானேனாவ்ருதோ லோகः தமசா ந பிரகாசதே லோபாத் சஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்கம் ந கச்சதி. இக்னோரன்ஸால வேர்ல்ட் கவர் ஆயிருக்கு. டார்க்னஸோட வேர்ல்ட் ஷைன் ஆகாது. கிரீட் நம்மள பார்த்து கிரீடியா இருந்தானா அப்ப ஃப்ரெண்ட்ஸை விட்டுடுவா. அப்புறம் பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஹெவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்னொருத்தர் படிக்கணும் இல்லையா? यक्ष उवाच किं स्वित् गुरुतरं भूमेः किं स्वित् उच्चतरं चखात् किं स्वित् शीघ्रतरं वायोः किं स्वित् बहुतरं तृणात्. யக்ஷன் கேட்கிறார், இந்த பூமியோட எது ஹெவியா இருக்கு, அடுத்தது இந்த ஸ்பேஸோட எது உயரமா இருக்கு, அப்புறம் காத்து விட எது ஃபாஸ்டா இருக்கு, அதுக்கப்புறம் அதாவது திருணம் அதாவது புல்லோட எது வந்து நிறைய இருக்கு நம்பர் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு யுதிஷ்டர் சொல்றார், யுதிஷ்டிர உவாச்ச மாதா குருதரா பூமேஹ खात् पित्तोच्चतरस्तथा मनशीघ्रतरं वातात् चिन्ता बहुतरी तृणात्. அம்மா தான் இந்த பூமியோட ஹெவியா இருப்பா. அது அப்பா தான் வந்து ஸ்பேஸோட ஹைட்டா இருப்பார். அப்புறம் நம்மளுடைய மனசு தான் வந்து காத்தோட ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வரிஸ் தான் வந்து லைக் புல்லோட நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி யக்ஷன் கேட்கிறார், யக்ஷ உவாச்ச கிம் ஸ்வித் பிரவாசதோ மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதஹ. நம்ம அன்னோன் பிளேஸ் அதாவது ஃபாரின் லேண்டுக்கு போறச்சு எது நம்மளோட மித்ரன், அதுக்கப்புறம் கிம் ஸ்வித் மித்ரம் கிரஹே சதஹ யார் வந்து நம்ம ஆத்துல இருக்கச்சு யாரு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம் யாரு லைக் நம்ம ஏதாவது வரிடா இல்லைன்னா ட்ரபிள்ல இருந்தோம்னா அவளுக்கு யாரு அப்போ நம்மளுக்கு யாரு ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தவறி போயிட்டோம்னா அவளுக்கு யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு யுதிஷ்டன் சொல்ற, சார்த்த பிரவாசதோ மித்ரம் பாரியா மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய பிஷங் மித்ரம் தானம் மித்ரம் மரிஷ்யதஹ. நம்மளோட நாலேஜ் தான் வந்து ஃபாரின் லேண்ட்ல இருக்கறச்சே நம்மளோட ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஆத்துல இருக்கறச்சே நம் வைஃப் தான் வந்து ஃப்ரெண்ட். நம்ம வரிட் இல்லைன்னா ட்ரபிள் தான் இருந்தோம்னா அப்போ வந்து நம்ம மெடிசன் தான் நம்மளோட ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தானம் லைக் ஒருத்தர் தவறி போயிட்டாருன்னா அவர் பண்ண தானம் தர்மம் அதுதான் அவரோட ஃப்ரெண்ட். திருப்பி யக்ஷன் கேட்கிறார், யக்ஷ உவாச்ச கேன ஸ்விதாவ்ருதோ லோகः கேன ஸ்வின்ன பிரகாசதே கேன த்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்கம் ந கச்சதி. இந்த உலகம் எதால கவர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஏன் இந்த உலகம் ஷைன் ஆல, ஏன் எல்லாரும் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் வந்து எண்ட் ஆகுது, ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் ஒருத்தர் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியாது. அதுக்கு யுதிஷ்டர் சொல்ற, யுதிஷ்டிர உவாச்ச ஆஜ்ஞானேனாவ்ருதோ லோகः தமசா ந பிரகாசதே லோபாத் த்யஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்கம் ந கச்சதி. இந்த வேர்ல்டு வந்து இக்னரன்ஸால கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம்
டார்க்னஸ், அதாவது தமசா, டார்க்னஸால இந்த உலகம் பிரகாசிக்கப்படுவதில்லை. லோபா தியஜதி மித்ராணி, அதாவது கிரீட் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதனால அவ ஃப்ரெண்ட்ஸை விட்டு போயிடுவா. அப்புறம் சங்காத் ஸ்வர்க்கம் நகச்சதி, பேட் அசோசியேஷன் இருந்ததுன்னா அவ ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டா. அப்படி தன்யாஸ்மி. தன்யோஸ்மி ரொம்ப அழகா சொன்னீங்க. 3 பேருமே பிரமாதமா சொன்னீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். அடியன் குழந்தைகள் ஜாயின் பண்ணிருக்கா சுவாமி. தேவரி எப்படி சொல்றீங்க? இருக்கிற குழந்தைகள் வந்துட்டா சுவாமி. கேஷவ், விஜய் சாரநாதன், சிரிஷா இருக்கா? அப்படியா? சரி சொல்லட்டுமே. அடியன் சுவாமி. கேஷவ் ஆரம்பிக்கிறேன் அல்லவா, அதுக்கப்புறம் விஜய் சாரநாதன், சிரிஷா. அடியன். புக் இருக்காவா? புக் வச்சிருக்காளா? ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். சரி, இல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். புக் இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். சரியா? किंचित् गुरुतरं भूमेः किंचित् उच्चतरं चखात् किंचित् शीघ्रतरं वायोः किंचित् बहुतरं तृणात्. யக்ஷன் கேட்கிறார், பூமியை விட எது ஒன்றும் வெயிட்டா இருக்கு, ஸ்பேஸை விட எது இன்னும் யாரும் ஹைட்டா இருக்கா, வாயுவை விட எது ஸ்பீடா இருக்கு, வாயுவை விட எது ஸ்பீடா இருக்கு, புல்லை விட எது ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு 4 கொஸ்டின் கேட்கிறார். அதுக்கு யுதிஷ்டிரர் பதில் சொல்றார். யுதிஷ்டிரவாச்ச மாதா குருதரா பூமே, இந்த பூமியை விட அம்மா தான் வெயிட்டு. ஸ்பேஸை விட அப்பாதான் ஒன்னும் ஹைட்டு. மனசீகரம் பாத்தாத், வாயுவை விட நம்ம மனசுதான் ஒன்னும் ஃபாஸ்டா போகும். சிந்தா பௌதரி திருநாத், புல்லை விட நம்மளோட வரி தான் ஒன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து யக்ஷன் திருப்பி கொஸ்டின் கேட்கிறார். கிம் ஸ்வித் பிரவாசதோ மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் கிரே சதா ஆசுரஸ்ய கிம் மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதः. யக்ஷன் கேட்கிறார், கிம் ஸ்வித் பிரவாசதோ மித்ரம், அப்ராட்ல யார் நம்மளுக்கு மித்ரன்? கிம்சித் மித்ரம் கிரேட், நம்ம ஆத்துல யாரு மித்ரன்? ஆத்துரச கிம் மித்ரம், நம்ம நோய்பட்டு போது யார் மித்ரன்? கிம்சித் மித்ரம் மரிஷிதா, நம்ம இறந்த பின் யார் மித்ரன்? யுதிஷ்டிரவாச்ச பிரவசதோ மித்ரம் பாரியா மித்ரம் கிரேதः ஆத்துரஸ்ய மித்ரம் தானம் மித்ரம் மரிஷிதः. யுதிஷ்டிரர் அதுக்கு பதில் சொல்றார். பிரவசதோ மித்ரம், அப்ராட்ல நம்ம படிச்ச கல்விதான் நம்மளுக்கு மித்ரன். பாரியா மித்ரம் விவேசதா, நம்ம ஆத்துல ஒய்ஃப் தான் மித்ரன். ஆசுரஸ்ய மித்ரம், நம்ம நோய்பட்டுள்ளதாச்சு மருந்துதான் மித்ரன். தானம் மித்ரம் மரிஷிதா, ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ண தானம் தான் அவனுக்கு மித்ரன். அடுத்து யக்ஷன் கேட்கிறார். யக்ஷோவாச்ச கேன ஸ்விதாவிருதோ லோகः கேன ஸ்வின்னத் பிரகாசதே கேன கிததி மித்ராணி கேன ஸ்வர்க்கம் நகச்சதி. யக்ஷன் கேட்கிறார், எதனால் இவ்வுலகம் சூழப்பட்டுள்ளது? செகண்ட் கொஸ்டின், எதனால் இந்த உலகம் பிரகாசிக்கவில்லை? தேர்ட் கொஸ்டின், நண்பர்கள் ஒருவனை எதனால் கைவிட்டு போகிறார்கள்? ஃபோர்த் கொஸ்டின், ஏன் ஒருத்தன் ஸ்வர்க்கம் போகவில்லை? அதுக்கு அந்த யுதிஷ்டிரர் பதில் சொல்றார். அஜ்ஞானேனாவ்ருதோ லோகः தமசான பிரகாசதே லோகாத்யஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்க்கம் ந கச்சதி. யுதிஷ்டிரர் பதில் சொல்றார், அஜ்ஞானேனாவ்ருதோ லோகः, இந்த உலகம் அஜ்ஞானத்தினால இந்த உலகம் அஜ்ஞானத்தினால சூழப்பட்டுள்ளது.
தமசான பிரகாசத்தே இருளினால் இந்த உலகம் பிரகாசிக்கவில்லை. லோபா கிடத்தி மித்ராணி ஒருத்தனோட பேராசனால அவனோட மித்திரர்கள்லாம் வந்து கைவிட்டுற ஒருத்தனை. சங்கா சர்க்கம் நகச்சதி கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒருத்தன் வந்து ஸ்வர்க்கம் வந்து போறது இல்லை அப்படின்னு தனியா சொல்லி यक्षौवाच किं स्वित् गुरुतरं भूमेः किं स्वित् उच्चतरं चखात् किं स्वित् शीघ्रतरं वायोः किं स्वित् बहुतरं तृणात्. எது வந்து பூமியோட ஹெவியா இருக்கு, எது ஸ்பேஸோட டாலரா இருக்கு, எது வாயுவோட ஃபாஸ்டரா இருக்கு, எது கிராஸோட கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. நம்பர்ல கிராஸோட எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு வந்து யுதிஷ்டிரன் பதில் சொல்றார். யுதிஷ்டிர உவாச்ச மாதா குருதரா பூமேஹ காத் பிதோச்சதரஸ்ததா மனசீக்ரதரம் வாதாத் சிந்தா பகுதரி த்ரிநாத். அம்மாதான் இந்த உலகத்தோட ஹெவி, அப்பாதான் இந்த ஸ்பேஸோட டாலர், நம்மளோட மனசுதான் வாயுவோட ஃபாஸ்ட், நம்மளோட சிந்தை தான் கிராஸோட இன்னும் கவுண்ட்லெஸ்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் யக்ஷன் கேட்கிறார். யக்ஷ உவாச்ச கிம் ஸ்வித் பிரவாசதோ மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம் கிம் ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதஹ. எது வந்து நம்ம வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா எது நம்மளோட மித்ரம், எது நம் ஆட்ல நம்மளுக்கு யாரு மித்ரம், நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு யாரு மித்ரம், அப்புறம் நம்ம வந்து செத்து போயிட்டோன்னா நம்மளுக்கு யார் மித்ரம். இதுக்கு வந்து யுதிஷ்டிரன் சொல்றார். யுதிஷ்டிர உவாச்ச சார்த்தः பிரவாசதோ மித்ரம் பாரியா மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய பிஷங் மித்ரம் தானம் மித்ரம் மரிஷ்யதஹ. மணி தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபாரின் தேசத்துல இருக்கிற மித்ரம், வைஃப் தான் நம்மளுக்கு ஆட்ல மித்ரம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் தான் நம்மளுக்கு மித்ரம், அப்புறம் நம்ம பண்ண சேரிட்டி தான் நம்ம செத்து போனோன்னே நம்மளுக்கு மித்ரம். நெக்ஸ்ட் யக்ஷன் கேட்கிறார். யக்ஷ உவாச்ச கேன ஸ்விதாவ்ருதோ லோகः கேன ஸ்வின்ன பிரகாசதே கேன த்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்கம் ந கச்சதி. எதனால இந்த உலகம் வந்து கவர்டா இருக்கு, எதனால இந்த உலகம் பிரகாசிக்கல, எதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம விட்டு போறா, எதனால யாரு ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டா. இதுக்கு யுதிஷ்டிரன் சொல்றார். அஜ்ஞானேனாவ்ருதோ லோகः தமசா ந பிரகாசதே லோபாத் த்யஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்க்கம் ந கச்சதி. இக்னோரன்ஸ்னால இந்த உலகம் வந்து கவர்டா இருக்கு, டார்க்னஸ்னால இந்த உலகம் பிரகாசிக்கல, கிரீடுனால ஒருத்தர் கிரீடு இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம விட்டு போயிடுவா, அப்புறம் நம்மளுக்கு பேட் டீட்ஸ் இருந்தா நம்ம ஸ்வர்க்கம் போக மாட்டோம். அது என்ன? அடியன் நமஸ்காரம். அடியன் கேக்குறதா? அடியன் நமஸ்காரம். நன்னா கேக்குது. அடியன் யக்ஷ உவாச்ச கிம் ஸ்வித் குருதரம் பூமேஹ கிம் ஸ்வித் உச்சதரம் கிம் ஸ்வித் உச்சதரம் சகாத் கிம் ஸ்வித் சீக்ரதரம் வயோஹ கிம் ஸ்வித் பகுதரம் த்ருணாத். அடியன் யக்ஷன் கேக்குறார், பூமியோட எது ரொம்ப பாரமா இருக்கு. ரெண்டாவது கேள்வி வந்து வானத்தை விட எது இன்னும் உயரமா இருக்கு.
மூணாவது கேள்வி வந்து இந்த காத்தோட எது இன்னும் வேகமா இருக்கு. நாலாவது கேள்வி வந்து புல்லை விட எது எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. இந்த 4 கேள்வியை யக்ஷன் கேட்கிறாரு யுதிஷ்டன் கிட்ட. அதுக்கு யுதிஷ்டன் சொல்றார், மாதா குருதரா பூமேஹே खात्पितोच्चतरस्तथा मनःशीघ्रतरं वा तत् चिन्ता बहुतरी तृणात्. யுதிஷ்டர் சொல்றார், இந்த பூமியோட அம்மான்றவ தான் பாரமா இருக்கா, வானத்தை விட அப்பான்றவர் தான் உயரமா இருக்கார், அப்புறம் இந்த காத்தை விட நம்ம நம்ம மைண்ட் நம்ம மனசுதான் இன்னும் ஃபாஸ்டா இருக்கு, இன்னும் வேகமா இருக்கு. எண்ணிக்கையில புல்லை விட நம்ம கவலைகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த 4 கேள்வி கேட்கிறார் யக்ஷன். யக்ஷ உவாச்ச கிம்ஸ்வித் பிரவாசதோ மித்ரம் கிம்ஸ்வித் மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம் கிம்ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதஹ. யக்ஷன் கேட்கிறார், நம்ம ஃபாரின் லேண்ட்ல நம்மளுக்கு நண்பன் யாரு, ஆத்துல நம்மளோட நண்பன் யாரு, ஒரு கவலையா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நண்பன் யாரு, அப்புறம் நம்ம இல்லாத போது யாரு நம்மளுக்கு நண்பன். இந்த 4 கேள்வி யக்ஷன் கேட்கிறார். அதுக்கு யுதிஷ்டன் சொல்றார், யுதிஷ்டிர உவாச்ச சார்த்த பிரவசதோ மித்ரம் பார்யா மித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய அபிஷம் மித்ரம் தானம் மித்ரம் மரிஷ்யதஹ. வெளிநாட்டுல அதாவது ஃபாரின் லேண்ட்ல நம்மளுக்கு நல்ல அறிவு, அதுதான் நம்மளுக்கு மித்ரன். ஆத்துல நம்ம வைஃப் நம்ம ஆம்பளையாதான் நம்மளுக்கு மித்ரன். ஒரு கவலையானவனுக்கு ஒரு மருந்து, அதாவது ஒரு மித்ரன் யாருன்னா மருந்து. அப்புறம் நம்ம இல்லாத போது நம்மளுக்கு நம்ம கொடுத்த தானம் தான் மித்ரன். யக்ஷௌவா அடுத்த 4 கேள்வி கேட்கிறேன். யக்ஷௌவாச்ச கேன ஸ்விதாவ்ருதோ லோகः கேன ஸ்வின்ன பிரகாசதே கேன த்யஜதி நித்ராணி கேன ஸ்வர்க நகச்சதி. யக்ஷன் கேட்கிற, இந்த உலகம் வந்து எதை சூழ்ந்து இருக்கு, இந்த உலகத்துல எது வந்து பிரகாசமா இல்ல, நம்மளை விட்டு நம்ம நண்பர்கள் ஏன் பிரியறா, அப்புறம் ஒருத்தன் ஏன் சொர்க்கத்தை அடைய மாட்டேங்கிறான். இந்த 4 கேள்வி வந்து யக்ஷன் கேட்கிற. அதுக்கு தர்மன் சொல்ற, யுதிஷ்டிரோவாச்ச அஜ்ஞானேனாவ்ருதோ லோகः தமசா ந பிரகாசதே லோபாத் த்யஜதி மித்ராணி சங்காத் ஸ்வர்க நகச்சதி. இந்த உலகம் வந்து அஜ்ஞானத்தை சூழ்ந்திருக்கு, அதாவது இக்னோரன்ஸ்ன்றத சூழ்ந்திருக்கு. இந்த உலகத்துல வந்து எது ரொம்ப பிரகாசமா இல்லைன்னா இருள்னால இந்த உலகம் பிரகாசிக்க மாட்டேங்கிறது. ஒருத்தனை விட்டு ஏன் இன்னொரு நண்பன் பிரியறான்னா ஆசை, அந்த அளவுக்கு மீறிய ஆசைன்றதுனாலதான் ஒருத்தனை விட்டு இன்னொரு நண்பன் பிரியறான். அப்புறம் ஒருத்தன் ஏன் சொர்க்கம் அடைய மாட்டேங்கிறான்னா இந்த தவறான நண்பர்கள் சேர்ந்தாலே அவன் வந்து சரியா இருக்க மாட்டான்னு சொல்லுவான். அதனாலதான் அவன் சொர்க்கத்தை அடையணும். எல்லாரும் படிச்சாச்சா? இன்னும் யாருன்னா இருக்காளா? அடியன் சுவாமி, எல்லா குழந்தைகளுமே வாசிச்சுட்டா அடியன். அடுத்து மேல புது ஸ்லோகம். யக்ஷ உவாச்ச. யார் என்னோட படிக்க போறது? கோசகன் படிக்கட்டா? கஷத்ருர்ஜய பும்சாம் शत्रुर्जय पुंसां कशत्रुर्जय पुंसां कश्च व्याधिरणन्तकः कश्च व्याधिरणन्तकः कीदृशश्च स्मृतः साधुः
कीदृशश्च स्मृतः साधु कीदृशश्च स्मृतः साधु असाधु कीदृशस्मृतः असाधु कीदृशस्मृतः असाधु कीदृशस्मृतः कशत्रुर्जुर्जय पुंसाम् कशत्रुस्तुर्जयः पुंसाम् कशत्रुस्तुर्जयः पुंसाम् कश्च व्याधिरनन्तकः कष्टव्याधिरनन्तकः कश्च व्याधिरनन्तकः कीदृशश्च स्मृतः साधुः कीदृशश्च स्मृतः साधु कीदृशश्च स्मृतः साधु स्मृतः साधुः स्मृतः साधुः स्मृतः साधुः असाधु असाधु कीदृशः स्मृतः असाधु कीदृशः स्मृतः असाधु कीदृशः स्मृतः युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच क्रोधः सुदुर्जयः शत्रुः क्रोधः सुदुर्जयः शत्रुः क्रोधः सुदुर्जयः शत्रुः क्रोधः सुदुर्जयः शत्रुः लोभो व्याधिरनन्तकः लोभो व्याधिरनन्तकः लोभो व्याधिरनन्तकः सर्वभूतहितः साधुः सर्वभूतहितः साधुः सर्वभूतहितः साधुः असाधुर्निर्दयः स्मृतः असाधुर्निर्दयः स्मृतः असाधुर्निर्दयः स्मृतः युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच क्रोधः सुदुर्जयः शत्रुः क्रोधः सुदुर्जयः शत्रुः क्रोधः सुदुर्जयः शत्रुः लोभो व्याधिरनन्तकः लोभो व्याधिरनन्तकः लोभो व्याधिरनन्तकः सर्वभूतहितः साधुः सर्वभूतहितः साधुः सर्वभूतहितः साधुः असाधुर्निर्दयः स्मृतः असाधुर्निर्दयः स्मृतः असाधुर्निर्दयः स्मृतः இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் படிக்கலாம். சரியா? யக்ஷ உவாச்ச. நோ யக்ஷன் இஸ் ஆஸ்கிங் கஹா சத்ருஹு துர்ஜயஹ. கஹா சத்ரு. சி இதுல வந்து ரெண்டு விதமான கேள்வி. இதுல கஹா சத்ருஹு, யார் எதிரி? பும்சாம். பும்சாம் மனிதர்களுடைய எதிரி யாரு? சாதாரணமா கேட்டுல துர்ஜயா சத்ருஹு, வெல்ல முடியாத எதிரி யார்? ஹூ இஸ் அன்கான்கரபிள், எதிரி யாரு? கஹாச்ச வியாதிஹி அனந்தகஹ. வியாதிஹி ஒரு பதம், அனந்தகஹ. அனந்தகஹனா எண்ட்லெஸ் அர்த்தம். எண்ட்லெஸ் கிரீட், எண்ட்லெஸ் டிசீஸ் எது? கஷ்ட வியாதிஹி அனந்தகஹ. அனந்தகஹனா முடிவே இல்லாத ஒரு வியாதி அது. அதுக்கு வந்து இதுவே கிடையாது, மருந்தும் கிடையாது, அதுக்கு முடிவும் கிடையாது, அது கியூரே ஆகாது, இன்க்யூரபிள். ஓகேவா? எது அது? கீதிருஷாச்ச ஸ்மிருதா சாதுஹு. சாதுஹுனா யாரு? சாதுன்னு சொல்றப்பா அவர் ரொம்ப சாதுப்பா அப்படிங்கிறோம். ஓகே, அவர் சாது அப்படிங்கிறோம். ஒருத்தரை பார்த்துட்டு அவர் வந்து சாது அப்படிங்கிறார். சாதுனா என்ன? கீதிருஷ்ச ஸ்மிருதா. ஸ்மிருதான்னா தாட், ரெகக்னைஸ்ட், எண்ணப்பட்டார். ஓகே, நினைக்கப்பட்டது. சாதுனா என்னன்னு நினைச்சுட்டு இருக்கீங்கோ, எப்படிப்பட்டவர் நினைச்சுட்டு இருக்கீங்கோ, அதான் கேட்கிறேன். சாதுன்றத சாதுஹு அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, எப்படி நினைச்சுட்டு இருக்கா. கீதிருஷா. கீதிருஷானா எப்படின்னு அர்த்தம். ஓகே, கீதிருஷா ஸ்மிருதா. ஸ்மிருதான்னா தாட். எப்படி வந்து ஹவு
what way the sadhu is remembered or thought or considered. sadhuna enna நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும். அசாதுஹு கீதృశ ஸ்மிருதஹ, அதுக்கு ஆப்போசிட்டான அசாது. சத் அசத் சொல்றோம் இல்லையா? சாது அசாது. சாதுனா நல்லவர், அசாதுனா கெட்டவர். அப்ப கெட்டவர்னா யாரு, நல்லவர்னா யாரு? அதுதான் கேள்விங்க, 4 கேள்வி. ஓகே, வெல்ல முடியாத எதிரி யாரு, முடிவே இல்லாத சரி பண்ணவே முடியாத வியாதி எது, நல்லவன்னா யாரு, கெட்டவன்னா யாரு? 4 கொஸ்டின். அதுக்கு பதில் குரோதா சுதுர்ஜயா சத்ருஹு. கோபம், கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபம்ங்கிறது சுதுர்ஜயா, வெல்லவே முடியாது. துர்ஜயா சுதுர்ஜயா. துர்ஜயானா வெல்ல முடியாது, சுதுர்ஜயானா முடியவே முடியாது. சத்ருஹு. ஓகே, லோபா, லோபான கிரீட், பேராசை, பேராசை பெருநஷ்டம் தமிழ் இருக்கா இல்லையா? லோபோ லோபா வியாதிஹி. லோபாங்கிறதே வியாதிஹி. ஆனா அது எப்படிப்பட்ட வியாதினா அனந்தகா, அதுக்கு எண்டே கிடையாது, அதுக்கு எண்டே கிடையாது. வியாதிஹி அனந்தகா. அடுத்தது சர்வபூதஹிதா சாதுஹு. சாதுகுனா யாருன்னா சர்வபூத எல்லா உயிரினங்களுக்கும் எவன் ஒருத்தன் ஹிதமாக இருப்பானோ. ஹிதம்னா என்ன, நல்ல அவங்களுக்கு இதுவா சப்போர்ட்டா, அவங்களுக்கு ஆதரவாக எவன் ஒருவன் இருப்பானோ அவன் தான் சாதுஹு. அசாதுஹு, இப்ப கெட்டவன் யாருன்னா நிர்தயா, கருணையற்றவன். கருணையற்ற அசாதுஹு நிர்தயா ஸ்மிருதா. அசாதுன்னா யாருன்னா தயை இல்லாதவன், கருணையே இல்லாதவன் அசாது நினைச்சுக்கோ அப்படின்ட்டு. சரியா? குரோதா பதில் என்ன, கஹா சத்ருஹு துர்ஜயா பும்சாம். யார் வெல்ல முடியாத எதிரினார், ஆன்சர் என்ன, குரோதா. அதுக்கு ஆன்சர் குரோதா. கோபம் தான் யாராலும் வெல்ல முடியாத, எந்த விதத்திலும் வெல்ல முடியாத சத்ரு. கஹாச்ச வியாதிஹி அனந்தகா. யார் எது எண்ட்லெஸ் டிசீஸ் அப்படின்னார். லோபான கிரீட். கிரீட் இஸ் தி எண்ட்லெஸ் டிசீஸ், இன்க்யூரபிள், அனேபிள் டு கியூர். ஓகே. அப்புறம் கீதிருஷஸ்த சாதுஹு ஸ்மிருதா. ஒரு நல்லவன்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னா சர்வபூத ஹிதா சாதுஹு. சர்வபூத எல்லா பூதங்கள், மனுஷங்கிட்ட இல்ல, தெரிஞ்சவன்கிட்ட இல்ல, தெரியாதவன்கிட்ட இல்ல, எல்லார்கிட்டையும் எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் எவன் ஒருவன் நல்லவனாக இருக்கிறானோ அவனே சாது. அசாதுஹு அப்ப கெட்டவன் கீதிருஷா ஸ்மிருதா. கெட்டவன்னா யாருன்னா நிர்தயா. தயா நிர்தயா இல்லையா? தயானா என்ன, கருணை. படிச்சோம் இல்லையா, தயா சதகம். தயா தயா நிர்தயா, கருணையற்ற, கருணையின்மை. கருணையின்மையை உடையவன் எவனோ அவனே அசாதுகு. நிர்தயா அப்படின்னா கருணையற்றவனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அசாதுகு, அவன் தான் அசாது. ஸ்மிருதா. இப்ப படிங்க, இப்ப எல்லாரும் அர்த்தம் சொல்லுங்க, இதை படிச்சுட்டு அர்த்தம் சொல்லுங்க. வசுதா தேவி வசுதா ஆரம்பிக்கட்டும். அடியேன் यक्ष उवाच कः शत्रुदुर्जयः पुंसां कष्टव्याधिरनन्तकः कीदृशश्च स्मृतः साधुः असाधुः कीदृशः स्मृतः. ஒரு பர்சனோட எனிமி யாரு, எது ஒரு எண்ட்லெஸ் டிசீஸ் மாதிரி இருக்கும், எப்படி ஒரு சாதுவை எல்லாரும் நினைப்பா, சாதுனா என்ன அசாதுனா என்ன கேட்கற வேண்டிய நெக்ஸ்ட். அடி அதுக்கு யுதிஷ்டர் சொல்ற குரோதஹ சுதுர்ஜய சத்ருஹு லோபோ வியாதிரனந்தகஹ சர்வபூதஹிதः சாதுஹு அசாதுர்நிர்தயः. Then anger தான் ஒரு பர்சனோட எனிமி. இப்போ greed தான் endless disease. ஒரு சாது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி அசாதுனா யாருக்குமே பிடிக்காம
ஒரு கருணை இல்லாம இருக்கணும். கருணை இல்லாத. கருணையே இல்லாத. அடுத்தது யாரு படிங்க எல்லாரும். யக்ஷவாச்ச கஷ்யத் துர்ஜய பும்சாம் கஷ்ட வியாதிரனந்தகः கீதृशस्मृतः साधुः அசாது கீதृशस्मृतः. யக்ஷன் கேக்குறார், எந்த சத்ரு டிஃபீட்டே பண்ண முடியாது, அதாவது ஹியூமன் பீயிங் எந்த சத்ரு டிஃபீட்டே பண்ண முடியாது. கஷ்ட வியாதிர் அனந்தகः, அதாவது ஒரு எண்ட்லெஸ் டிசீஸ், நோ கியூர், அண்ட் அது எண்ட்லெஸ்ஸா இருக்கும். அது என்னது, அந்த டிசீஸ் என்னது? சாதுனா எப்படி சாதுன்றவர் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா, அசாதுனா எப்படி நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேக்குற. அதுக்கு யுதிஷ்டர் சொல்ற, யுதிஷ்டிர உவாச்ச க்ரோதஸ்துதுர்ஜயசத்ருः லோபோ வியாதிரனந்தகः சர்வபூதஹிதஸ்தாதுः அசாதுர்நிர்தயஸ்மிருதः. இந்த குரோத சுதுர்ஜய சத்ரு, அதாவது ஆங்கர், கோபம் தான் நம்மளுடைய எனிமி, அது டிஃபீட்டே பண்ண முடியாத சத்ரு. லோபோ வியாதி ரணந்தகः, கிரீட், அதாவது பேராசை நம்ம கியூரே பண்ண முடியாது. இட்ஸ் எண்ட்லெஸ் டிசீஸ். சர்வபூத ஹித சாது, அதாவது எல்லாருக்கும் கருணை காட்டுறவன் தான் சாது. அசாது கீதிருஷ ஸ்மிருதः, யாருக்குமே கருணை காட்ட மாட்டேங்கிறானா அவன் அசாது. அடி சன்னியாசம். கஷத்ருः துர்ஜய பும்சா கஷ்டவியாதிரனந்தகः கீதृशस्मृतः அசாது கீதृशस्मृतः. அப்படின்னு யக்ஷன் கேக்குறார், கஷ்டத்ரு துர்ஜய பும்சாம், நம்மளுக்கு யார் வின் பண்ண முடியாத சத்ரு யாரு? கஷ்ட வியாதிரனந்தகः. அப்படிங்கிறதுக்கு மீனிங் மட்டும் என்னன்னு சொல்ல முடியும்? வெல்ல முடியாத எதிரியார், வெல்ல முடியாத எதிரியார், முடிவில்லாத வியாதி எது? நம்பர் 2. சத்ருஹு துர்ஜயா பும்சா, மனிதர்களாலே வெல்ல முடியாத எதிரி யார்? எது முடிவில்லாத வியாதி? கீதிருஷஸ்த ஸ்மிருதா சாதுஹு, சாதுங்கிறவர் நல்லவர்ங்கிறவர் யாரு? அசாதுஹு கெட்டவர். கீதிருஷ ஸ்மிருதா, கெட்டவர்ங்கிறவர் யாரு, எப்படிப்பட்டவர்? கஷ்ட வியாதிரனந்தகः, யார் எது முடிவில்லாத ஒரு டிசீஸ். சாதுனா யாரு, அசாதுனா யாரு? யுதிஷ்டிர உவாச்ச क्रोध सुदुर्जय शत्रुः लोभो व्याधिरनन्तकः सर्वभूतहितं साधुः असाधुर्निदयः स्मृतः. பிரதர் சொல்ற, நம்மளுக்கு கோவம் தான் ஜெயிக்க முடியாத எதிரி. அப்புறம் அது அப்புறம் பேராசை தான் முடிவில்லாத நோய். அப்புறம் சாதுனா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவர்.
அசாதுனா வந்து தயையே கருணையே இல்லாத கருணையே இல்லாதவன் இந்த நியூஸ். தன்யவாத். ஐடியா यक्ष उवाच कश्शत्रुः दुर्जयः पुंसां कश्च व्याधिरनन्तकः कीदृशश्च स्मृतः साधुः असाधुः कीदृशः स्मृतः. யக்ஷன் கேக்குறான், யாரு வந்து இந்த உலகத்துல அன்டிஃபீட்டபிள், எது வந்து இந்த உலகத்துல எண்ட்லெஸ்ஸா இருக்கிற டிசீஸ், எல்லாரும் வந்து சாதுவை பத்தி என்ன நினைக்கிற, எல்லாரும் அசாது பத்தி என்ன நினைக்கிற. யுதிஷ்டிரன் சொல்றா, யுதிஷ்டிர உவாச்ச क्रोधस्तु दुर्जयः शत्रुः लोभो व्याधिरनन्तकः सर्वभूतहितः साधुः असाधुर्निदयः स्मृतः. ஆங்கர் தான் வந்து ஒரு அன்டிஃபிட்டபிளான எனிமி. கிரீடு தான் வந்து கிரீடினஸ் தான் வந்து எண்ட்லெஸ்ஸான டிசீஸ். யாரு வந்து எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றாலோ அவன் தான் சாதுகு. கருணை இல்லாதவன் இல்லைன்னா தயை இல்லாதவன் வந்து அசாதுகு. அப்படின்னு தன்யாஸ். தன்யவாத். அடியன் அப்படின்னு கேக்குறதா? கேக்குறேன். கஷ்சத்ருர்துர்ஜயः பும்சாம் கஷ்ட வியாதிரனந்தகः கீதृशश्च ஸ்மிருதः சாதுः அசாதுः கீதृशः ஸ்மிருதः. யக்ஷன் கேக்குறார், எந்த ஒரு எதிரி அழிக்கவே முடியாம இருக்காரு அப்படின்னு. ரெண்டாவது கேள்வி வந்து முடிவே இல்லாத வியாதி எது? சாதுன்றவர் யார், அசாதுன்றவர் யார்? இதுதான் 4 கேள்வி யக்ஷன் கேட்டார். யுதிஷ்டிர உவாச்ச क्रोधस्तु दुर्जयः शत्रुः लोभो व्याधिरनन्तकः सर्वभूतहितः साधुः असाधुर्निर्दयः स्मृतः. அதுக்கு அந்த 4 கேள்விக்கு யுதிஷ்டிரன் சொல்றார், அழிக்க முடியாத எதிரின்றது வந்து கோபம் தான், குரோதன். முடிவே இல்லாத வியாதி, அதாவது அனந்தகமாக இருக்கும் வியாதி வந்து பேராசைதான், கிரீட். சாதுன்றவர் எல்லாருக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு நண்பனா இருக்கிறவர் தான் சாது. அசாதுன்றவர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு தீங்கு விளைவிப்பவரா இருப்பவர் தான் அசாதுன்றவர். இந்த நியூஸ் மீடியம். தன்யவாத். எல்லாம் படிச்சாச்சா? ஆடியன் சுவாமி எல்லா குழந்தைகளும் வாசிச்சிருக்கா. ஆடியன் இன்னும் 2 ஸ்லோகம் படிப்போமா? யக்ஷ உவாச்ச. யார் என்னோட படிக்க போறா இப்போ? ஆடியன் வசுதா வாசி. யக்ஷ உவாச்ச. யக்ஷ உவாச்ச. யக்ஷ உவாச்ச. கிம் சிதாத்மா மனுஷ்யஸ்ய किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विद्देव कृतः सखा किं स्विद्देव कृतः सखा किं स्विद्देव कृतः सखा उपजीवनं किं सिदस्य उपजीवनं किं स्विदस्य उपजीवनं किं स्विदस्य किं सिदस्य परायणम् किं स्विदस्य परायणं किं स्विदस्य परायणं. यक्ष उवाच. यक्ष उवाच. यक्ष उवाच. किं सिदात्मा मनुष्यस्य किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विद्देव कृतः सखा किं स्विद्देव कृतः सखा
किं स्विद्देवकृतः सखा उपजीवनं किं सिदस्य उपजीवनं किं स्विदस्य उपजीवनं किं स्विदस्य किं सिदस्य परायणम् किं स्विदस्य परायणं किं स्विदस्य परायणं यक्ष उवाच यक्ष उवाच यक्ष उवाच ரெண்டு தடவை படிச்சாச்சா இப்போ யுதிஷ்டிர உவாச்ச युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच पुत्र आत्मा मनुष्यस्य पुत्र आत्मा मनुष्यस्य पुत्र आत्मा मनुष्यस्य भार्या दैवकृतः सखा भार्या दैवकृतः सखा भार्या दैवकृतः सखा उपजीवनं च पर्जन्यः उपजीवनं च पर्जन्यः उपजीवनं च पर्जन्यः दानमस्य परायणम् दानमस्य परायणं दानमस्य परायणं पुत्र युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच युधिष्ठिर उवाच पुत्र आत्मा मनुष्यस्य पुत्र आत्मा मनुष्यस्य पुत्र आत्मा मनुष्यस्य भार्या दैवकृतः सखा भार्या दैवकृतः सखा भार्या दैवकृतः सखा उपजीवनं च पर्जन्यः उपजीवनं च पर्जन्यः उपजीवनं च पर्जन्यः दानमस्य परायणम् दानमस्य परायणं दानमस्य परायणम् ओके अर्थं பார்க்கலாமா four questions again yaksha uvacha yaksha is telling now kim swit atma manushasya what is the soul of human being மனுஷனுடைய ஆத்மா என்ன kim swit யார் எது தேவகிருதா சகா தெய்வத்தாலே கொடுக்கப்பட்ட நண்பன் யார் ஓகே ஒருவனுக்கு தெய்வத்தாலே வழங்கப்பட்ட நண்பன் யார் उपजीवनं किंसिदस्य उपजीवनं किंसिदस्य उपजीवனம் ना லைஃப் சப்போர்ட் கிம்சித் லைஃப் சப்போர்ட்னா வாழ்க்கைக்கு முக்கியமானது வாழ்க்கைக்கு தேவையானது எது கிம்சித் என்னது வாழ்க்கைக்கு தேவையானது எது வாழ்க்கை வாழணும் இல்லையா அது முக்கியமானது எது கிம்சிதஸ்ய பராயணம் அல்டிமேட் ஓகே எது வந்து அல்டிமேட் எது வந்து முக்கியமானது எப்பொழுதுமே ஃபாலோ பண்ண வேண்டியது எது அப்படின்னு சொல்லி 4 கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் மனுஷனுடைய ஆத்மா எது மனுஷனுக்கு தெய்வத்தாலே அளிக்கப்பட்ட நண்பன் யார் ஓகேவா அப்புறம் வாழ்க்கைக்கு துணை எது வாழ்வதற்கு முக்கியமான துணை எது கிம்சிதஸ்ய பராயணம் எது வந்து மொத்தமுமே எல்லாம் இதுதான் அதாவது கடைபிடிக்க வேண்டியது எது இது வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும் இதை கட்டாயம் செய்யணும் அப்படின்றது எதுன்னா மொத்தம் 4 கேள்வி இப்ப 4 பதில் யுதிஷ்டிர உவாச்ச யுதிஷ்டிர கேள்வி கேட்டாரு பதில் சொன்னாரு இப்ப புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய புத்திரன் வந்து பிள்ளை மனிதனுக்கு ஆத்மா மனிதனுடைய ஆத்மா யாருன்னா பிள்ளைதான் பாரியா தெய்வ கிருத சகா மனைவிதான் தெய்வத்தாலே அளிக்கப்பட்ட நண்பன் உபஜீவனம் ச பர்ஜன்யா வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு முக்கியமானது வந்து பர்ஜன்யனா இது மேகங்கள் மேகமானது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான அது மழை பெய்யலனா ரொம்ப கஷ்டம் தானமஸ்ய பராயணம் தானம் சேரிட்டி இருக்கு இல்லையா அதுதான் அவன் செய்ய வேண்டியது எப்போதும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தானம் அப்படின்னு சொல்லி 4 ஆன்சர் சோ முதல் क्वेश्चन என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் சரியா மனுஷனுடைய நண்பன் யாரு கேள்வி பதில் பிள்ளை ஓகே பிள்ளைதான் மனிதனுடைய ஆத்மா சரி இறைவனாலே அனுப்பப்பட்ட நண்பன் யார்
தெய்வம் கொடுத்த நண்பன் யாருன்னா மனைவிதான் தெய்வம் கொடுத்த நண்பன் வரம். ஓகே, இந்த பாட்டு கூட ஒண்ணு இருக்குல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உபஜீவனம், வாழ்க்கைக்கு எதை நம்பி நாம் இருக்கிறோம், அதாவது இப்படி சொல்ல, உபஜீவனம்னா எதை நம்பி நாம் வாழறது, எது இல்லாம நாம வாழ முடியாதோ, எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு தேவையானதோ, இல்ல எதோட நாம வாழறோம் அப்படின்னா பல அர்த்தங்கள் சொல்லலாம். பர்ஜன்யா, மேகம் தான் நமக்கு முக்கியமானது, வாழ்க்கைக்கு முக்கியமானது மேகங்கள். கிம்சித் அஸ்ய பராயணம், எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டிய அல்டிமேட் ஒன். வாட் இஸ் த அல்டிமேட் ஒன்? எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னா தானம், சேரிட்டி. ஓகேவா? படிங்க, படிச்சுட்டு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विद्देव कृतः सखा उपजीवनं किं स्विदस्य परायणம். யசன் கேட்கிறார், இந்த மனுஷனுக்கு எது ஆத்மா, தேவ அதாவது தெய்வம் கொடுத்த நம் சகா அதாவது ஃப்ரெண்ட் யாரு, உபஜீவனம் கிம் ஸ்விதஸ்ய, எது வந்து நம்ம அது இல்லாம நம்ம இருக்க முடியாது, அதை நம்பிதான் நம்ம இருக்கோம், அது என்னது. அதுக்கப்புறம் எது வந்து மெயின் நம்ம பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய எது மெயின் கடமை அப்படின்னு கேட்கிற. அதுக்கு யுதிஷ்டன் சொல்றார், யுதிஷ்டிர உவாச்ச புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பார்யா தெய்வகிருத சகா உபஜீவனம் ச பர்ஜன்யः தானமஸ்ய பராயணம். புத்திரன் தான் வந்து மனுஷனுடைய ஆத்மா, பாரியா அதாவது வைஃப் தான் வந்து தெய்வம் கொடுத்த ஃப்ரெண்ட். டிபெண்டன்ஸ் அதாவது அதை நம்பி எதை நம்பி நம்ம இருக்கோம்னா கிளவுட்ஸை நம்பி நம்ம இருக்கோம். தானமஸ்ய பராயணம், நம்ம மெயினா கடைபிடிக்க வேண்டியது வந்து தானம் அப்படின்னு சொல்றாரு. அடி அடுத்தது அடியன் கேஷவ் வாசிக்கிறேன்லாமா? அடியன் கேஷவ் கேக்குறதா? வாசிக்கலாமா? அடியன் கேஷவ் ரெஸ்பான்ஸ் இல்ல. சிரிஷா வாசிக்கிறியாமா? अडियन् यक्षवाच किं स्विदात्मा मनुष्यस्य किं स्विद्दैव कृतः सखा उपजीवनं किं स्विदस्य परायणம். யக்ஷன் கேட்கிறார், எது வந்து மனுஷனோட ஆத்மா, யாரு வந்து பெருமாள் நம்மளுக்கு பெருமாள் கொடுத்த ஃப்ரெண்டு, எது வந்து ஜீவனத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து எப்போ பண்ண வேண்டியது எது. இதுக்கு வந்து யுதிஷ்டன் பதில் சொல்றார், புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பார்யா தெய்வ கிருத சகா உபஜீவனம் ச பர்ஜன்யः தானமஸ்ய பராயணம். புத்திரன் தான் ஒரு மனுஷனோட ஆத்மா, பாரியா தான் வந்து பாரியா அதாவது வைஃப் தான் வந்து பெருமாள் நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரெண்டு. லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிளவுட்ஸ். நம்ம வந்து எப்போ தினமும் பண்ண வேண்டிய வேலை வந்து தானம் சேரிட்டி கொடுக்கிறது. கேக்குறது அடியேன், நன்னா கேக்குறது அடியேன்.
किंचिदात्मा मनुष्यस्य किंचित् देवकृतः सखा उपजीवनं किंचिदस्य परायणம். எக்ஸன் வந்து கேக்குறார், மனுஷனுக்கு வந்து இது ஆத்மா, யார் வந்து கடவுள் கொடுத்த நண்பன், அப்புறம் வந்து நம்ம லைஃப்ல வந்து எது ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து டெய்லி கடைபிடிக்கிறது எது அப்படின்னு கேட்கிறார். அது யுதிஷ்டிரர் வந்து பதில் சொல்றார். யுதிஷ்டிரர் புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பார்யா தெய்வ சகா உபஜீவனம் ச பர்ஜன்யः தானமஸ்ய பராயணம். அதுக்கு யுதிஷ்டிரர் பதில் சொல்றார், புத்திரன் தான் வந்து ஒருத்தருக்கு ஆத்மா, அப்புறம் கடவுள் கொடுத்த ஃப்ரெண்டு வந்து பாரியா, அதாவது வைஃபு, அப்புறம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து லவ்ஸ், நம்ம டெய்லி கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தானம் அப்படின்னு அப்படின்னு கேக்குறதா? கேக்குறது. அப்படி யக்ஷ உவாச கிம் ஸ்விதாத்மா மனுஷ்யஸ்ய கிம் ஸ்வித்தேவகிருதः சகா உபஜீவனம் கிம் ஸ்விதஸ்ய பராயணம். அப்படின்னு யக்ஷன் கேக்குறார், 4 கேள்வி கேக்குறார். மனுஷனுக்கு எவர் ஒருத்தர் ஆத்மா மாதிரி இருக்கார், எவர் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருக்கார். கிம்ஸ்வித் தேவகிருத சகா, தெய்வம் அதாவது கடவுளால ஒரு மனுஷனுக்கு கொடுத்த நண்பன் யார்? மனுஷர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள்? உபஜீவனம் கிம்ஸ்விதஸ்ய, மனுஷர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள்? கிம்ஸ்விதஸ்ய பராயணம்னா மனுஷர்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் எது? அடி கடைசி क्वेश्चन கரெக்ட்டா அடி சொல்லணும் இதுக்கு. அடி சொல்லுமா, கடைசி क्वेश्चन மட்டும் என்னது அடி? எது நாம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது? ஓ அடி அடி கிம்ஸ்விதஸ்ய பராயணம், எது நாம தொடர்ந்து கைப்பிடிக்க. இந்த 4த்துக்கும் யுதிஷ்டிரன் பதில் சொல்றாரு. யுதிஷ்டிரோவாச்ச புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பார்யா தெய்வ கிருதः சகா உபஜீவனம் ச பர்ஜன்யः தானமஸ்ய பராயணம். முதல் கேள்வி வந்து ஒரு மனுஷனுக்கு ஆத்மா போல் இருப்பவன் யார்? ஒரு மனுஷனுக்கு ஆத்மா போல் இருப்பவன் புத்திரன். 2வது கேள்வி, தெய்வத்தால் மனுஷனுக்கு கொடுத்த நண்பர் யார்? தெய்வத்தால் மனுஷனுக்கு கொடுத்த நண்பர் மனைவி, பாரியா. 3வது கேள்வி வந்து மனுஷர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள்? மனுஷர்கள் வானத்தில் உள்ள மேகங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள், மழை வரும், அதனால வந்து வானத்தில் இருக்கும் மேகங்களை நம்பி இருக்கிறார்கள். எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் தானம் பண்றது வந்து மனுஷர்கள் தினம் தினம் பண்ணணும், அதுதான் முக்கியமாக அதுதான் பண்ணணும். யக்ஷ உவாச கிம்சிதாத்மா மனுஷ்யஸ்ய கிம்சித் தேவகிருதः சகாः உபஜீவனம் கிம்ஸ்விதஸ்ய கிம்ஸ்விதஸ்ய பராயணம். யக்ஷன் கேட்கிறார், அதாவது என்ன கேட்கிறாருன்னா மனிதனோட ஆத்மா எது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாரியா கிம்ஸ்வித் தேவகிருத சகா, தெய்வத்தாலே கொடுக்கப்பட்ட நண்பன் யார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் வந்து உபஜீவனம் கிம்ஸ்விதஸ்ய அப்படின்னு கேட்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான நண்பன் அதாவது ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் தானமஸ்ய பராயணம், க்ஷமிக்கணும் கிம்ஸ்விதஸ்ய பராயணம், எது வந்து
நம்ம எப்போதும் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து யுதிஷ்டர் சொல்றாரு. யுதிஷ்டர உவாச்ச புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பாரியா தெய்வ கிருத சகாஹ உபஜீவனம் ச பர்ஜன்யஹ தானமஸ்ய வராயணம். புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய, அதாவது மனுஷ்யஸ்ய ஆத்மா புத்திர, மனுஷனுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியது புத்திரன். அதுக்கப்புறம் பாரியா தெய்வகிருத சகாஹ, தெய்வகிருத சகா பாரியாக, சகானா சகாஹ இல்ல க்ஷமகணம், பாரியா தெய்வகிருத சகா, கடவுளால கொடுக்கப்பட்ட நண்பன் வந்து மனைவி. உபஜீவனம் ச பர்ஜன்யஹ, பர்ஜன்யஹ உபஜீவனம் ச, அதாவது மேகங்கள் தான் நம்மளுக்கு வந்து உற்ற நண்பர்கள். தானமஸ்ய பராயணம், தானம் தான் வந்து நம்ம வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடே முடிஞ்சதா? அடியேன் சுவாமி. சொல்லுங்க. படிக்கணுமா? அடியன் மீனிங்கோட சொல்றீங்களாமா வசுதா? அடியன் சுவாமி, வசுதா மாத்திரம் தேவரீரோட படிச்சா, ஆனா மீனிங் அர்த்தத்தோட சொல்லல. சொல்லட்டுமா? மீனிங் சொல்லட்டும். யக்ஷ உவாச்ச கிம் ஸ்விதாத்மா மனுஷ்யஸ்ய கிம் ஸ்வித் தேவகிருத சகா உபஜீவனம் கிம் ஸ்விதஸ்ய கிம் ஸ்விதஸ்ய பராயணம். அடியன் ஒருத்தரோட ஆத்மா யாரு, அப்புறம் பெருமாளே கொடுத்த ஃப்ரெண்டா யாரு வந்திருக்கா, அப்புறம் நம்மள எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும், அப்புறம் தினம் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றது யுதிஷ்டிர உவாச்ச புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய பாரியா தெய்வகிருத சகா உபஜீவனம் ச பர்ஜன்யஹ தானமஸ்ய பராயணம். ஒருத்தரோட ஆத்மா வந்து அவரோட புத்திரன், அப்புறம் அவளோட நேச்சுரல் ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து வைஃப் தான். நம்ம வந்து கிளவுட்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருப்போம். அப்புறம் நம்ம தினம் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தானம் தானே. அடியன் சுவாமி, எல்லாருமே எல்லா குழந்தைகளும் வாசிச்சுட்டாங்க அடியன். சரி, இன்னைக்கு இதோட போறோம்னு நினைக்கிறேன். அடியன் சுவாமி. அடியன் இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாம். அடியன் அவசியம் சுவாமி. अवश्य. धन्योस्मि. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.